நிஃப்டி இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆன பாசிட்டிவ் கேப் அப்ல ஓப்பன் ஆன மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ்லேயே இருந்துச்சு. ஸோ முடியிறப்ப 165 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. இதோட வியூஸ் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,780 பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு 24,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடம் வந்து ஒரு ரிஸ்கி பையா தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கிடுங்க. அதே போல டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன லெவல் கீழே பிரேக் அவுட் பண்ணால் நாளைக்கு செல் எடுக்கலாம் அப்படின்னா 23,660 இதை பிரேக் அவுட் கொடுத்தா ஒரு பை எடுக்கலாம். அதுவும் வந்து 23,550 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதையும் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணால் அதுக்கும் கீழே ஒரு 100 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடேக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாங் டேர்ம்ல பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா 23,300 ரீச் பண்ணும். பட் அவ்வளோ தூரம் செல் போகிறதுக்கு இப்போதைக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ பைக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ எந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங் பையா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000க்கு மேலே மார்க்கெட் வந்து போகணும். ஸோ அதுக்கு மேலே போயிட்டு சஸ்டெயின் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு கேப் டவுன் வேற ஆல்ரெடி இருக்கு. கேப் அப் என்ன ஃபில் பண்ணாமே இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணி 24,200 24,500 ரீச் பண்ணி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறப்ப தான் ஸோ பைக்கான ஸ்ட்ராங் பைக்கான என்ட்ரிஸ் வந்து நமக்கு ஃபியூச்சர்ஸில் கிடைக்கும். தேங்க்யூ.